பாகம் 2 அத்தியாயம் 107. சோழ தேசத்து ஆண்கள் படையெடுப்புக்காக வெகு தூரம் போய்விட்டதால் சுறுசுறுப்பான சோழ தேசத்து பெண்கள் வீட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தார்கள். ஆண்களுக்கு பதிலாக வயல் வேலைகளை தாங்களே நின்று மேற்பார்வை பார்த்தார்கள். இறங்கி ஏர் பூட்டி உழுவதை தவிர மற்ற எல்லா வயல் வேலைகளையும் அவர்களே செய்தார்கள். உளுந்து துவரை போட்டு காப்பாற்றி நன்கு வளர்த்து அறுவடை செய்து வீட்டிற்கு அறுத்து கொண்டு வந்து பயிரிலிருந்து தானியத்தை பிரித்து சேமித்து வைத்து கொண்டார்கள். வேர்க்கடலையும் திலகம் என்கின்ற எள்ளையும் கொண்டு போய் வணிகர்களிடம் கொடுத்து அவர்கள் ஆட்டி கொடுக்கும் எண்ணெயை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்தார்கள். என் தகப்பனும் புருஷனும் தம்பியும் போருக்கு போயிருக்கிறார்கள். எந்த தேசத்தில் எங்கு போய் என்ன சாப்பிடுகிறார்களோ, எந்த மரத்தடியில் சுருண்டு கிடக்கிறார்களோ தெரியவில்லை. இங்கு நல்ல விளைச்சல், வீடு முழுவதும் தானியம், விதவிதமான தின்பண்டங்கள் செய்யலாம். ஆனால் செய்து தின்ன மனம் வரவில்லை. என்ன செய்வது? இப்படியே தானியத்தை விட்டாலும் நல்லதில்லை, பூச்சி அரித்து போகும் என்று சொல்லி தானியங்களை மாவாக அரைத்ததை தின்பண்டமாக மாற்றினார்கள். அரிசி புட்டும் அதிரசமும் தேன் குழலும் வடையும் எள் உருண்டையும் செய்தார்கள். பெரிய தட்டிலே எடுத்து கொண்டு போய் கடை தெருக்களிலே கூவி விற்றார்கள். அப்படி செய்த பண்டங்களை ஊர் தாண்டி எடுத்து கொண்டு போய் கருமார் புலத்திலேயும் பொற்கொல்லர் புலத்திலேயும் நெசவாளர்களுக்கு நடுவேயும் கொண்டு போய் விற்றார்கள். தானியங்களை வாங்கிக் கொள்ளவும் தின்பண்டங்களை ருசித்து பார்க்கவும் கருமார் கூட்டத்தினர் அதிகம் விரும்பினார்கள். பதிலுக்கு காசாகவும் பொருளாகவும் கொடுத்தார்கள். துணியும் பொன் நகைகளும் எளிதில் கிடைத்தன. பெண்கள் சந்தோஷமானார்கள். அந்த மாதிரி ஒரு பெண் கருமார் குலத்தில் சிகப்பு அரிசியும் தேங்காய் துருவலும் கலந்த இனிப்பு புட்டை விற்றாள். ஒரு பாத்திரம் நிறைய தேன் குழல் கொண்டு வந்து வைத்திருந்தாள். கருமார் குலத்து குழந்தைகள் அவள் வருகையை கண்டதும் வீட்டில் உள்ளோரை போய் அழைத்து வந்து தின்பண்டங்கள் வாங்கச் சொல்லி வற்புறுத்தினார்கள். உழைத்து களைத்த கருமார்களும் இடைவேளையில் ஏதேனும் ருசித்து தின்பதற்காக அடுப்பினுடைய வேகத்தை கவனித்தபடியே நொறுக்கி தின்பதற்காக இவளிடம் தேன்குழல் வாங்கினார்கள். அந்த பெண்மணி மகளோடு வந்து உட்கார்ந்து கொள்வாள். சில சமயம் மகளை மட்டுமே இருக்க வைத்துவிட்டு எங்கேயாவது போய்விடுவாள். அரண்மனைக்கு அருகே வசிப்பதாகவும் அவளுடைய புருஷன் ராஜேந்திரரிடம் மேய்க்காவல் படையில் இருப்பதாகவும் கருமாரிடம் சொன்னாள். கருமார்கள் அவளை கனிவோடு பார்த்தார்கள். ஸ்ரீ ராஜேந்திரர் தஞ்சையை விட்டு போய் 3 வருடம் ஆகிறது. அவரும் திரும்பவில்லை, அவரை சுற்றியுள்ள வீரர்களும் திரும்பவில்லை. 3 வருடமாக புருஷன் எங்கிருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று தெரியாமல் புட்டும் தேன்குழலும் விற்று கொண்டிருக்கிறாளே, பாவம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அவளுக்கு உட்கார்ந்து விற்பதற்கு சரியான இடம் காட்டினார்கள். குடிக்க நீரும் உணவும் கொடுத்தார்கள். அந்த பெண் அதிகம் பேசாமல் கருமாருடைய வேலைகளை கவனித்து கொண்டிருப்பாள். அவர்கள் ஏதேனும் உரக்க கத்தினால் போய் நின்று என்ன என்று பார்ப்பாள். அவர்கள் சண்டையிடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள். மறுபடி தன்னுடைய இடத்துக்கு வந்து வியாபாரத்தை கவனிப்பாள். நாங்கள் ஏதோ பேசிக்கொள்கிறோம், நீ ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்க, எனக்கு பொழுது போகவில்லை, அதனால் வந்தேன் என்பாள். அவள் நடவடிக்கை சந்தேகத்துக்கு உரியதாக இருக்கிறதா என்று ஒரு வாலிபன் கேட்க மற்ற பெண்கள் அவளுக்கு ஆதரவாக வந்தார்கள். பாவம், அவளுக்கு பொழுது போகவில்லை, வந்து உங்கள் சண்டையை கவனிக்கிறாள், இதற்கு போய் சந்தேகப்படுவானேன் என்று அலட்டி கொண்டார்கள். அதனால் அவள் இருப்பு அங்கே சௌகரியமாயிற்று, சுதந்திரமாயிற்று. காலையில் கொண்டு வந்த தின்பண்டங்கள் அத்தனையும் விற்றுவிட போதும் என்று பாத்திரத்தை தூக்கி கொண்டு திரும்ப போக எழுந்தபோது குதிரை வீரர்கள் உள்ளே வருவதும் கருமார் புலத்தை சுற்றி வருவதும் அவளுக்கு தெரிந்தது. சட்டென்று அவள் கூர்மையானாள். 10 நாட்களுக்கு முன்புதான் அதிகாரச்சிகள் அவளை தனியே கூட்டி கொண்டு போய் என்ன விற்கிறாய், ஏது விற்கிறாய் என்றெல்லாம் கேட்டு அவள் புருஷன் பற்றிய விவரங்களை வாங்கி கொண்டு அவனை பற்றிய தகவல்களை நிச்சயம் விசாரித்து சொல்கிறோம் என்று உறுதி கூறிவிட்டு அவளிடம் ஒரு உதவி கோரினார்கள். யார் கருமார் புலத்தில் நுழைந்தாலும் என்ன வித்தியாசமாக நடந்தாலும் அதை உடனடியாக அரண்மனையில் உள்ள அதிகாரிச்சிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். நல்ல தகவலாக இருந்தால் சன்மானம் நிச்சயம் உண்டு என்று ஆசை காட்டியிருந்தார்கள். அவள் காலியான பாத்திரத்தை பார்த்தாள். திரும்பி பெண்ணை பார்த்தாள். ஓடு, ஓடிப்போய் தேன்குழலும் அதிரசமும் இதில் நிரப்பி எடுத்து கொண்டு வா. இன்னொரு பாத்திரத்தில் புட்டு வைத்திருக்கிறேன், அதையும் எடுத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டாள். குழந்தை அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிற்று. அந்த பலகாரக்காரி இன்னும் அருகே போய் அந்த குதிரைகளையும் வீரர்களையும் இதுவரை பார்த்தே இல்லாத விஷயங்களைப் போல பார்க்க துவங்கினாள். முகத்தில் ஒரு அப்பாவித்தனத்தை வளர்த்து கொண்டாள். ஒரு தலைவனை போலிருந்த அந்த குதிரை வீரன் நிதானமாக கருமார் சொன்ன ராட்டினங்களை பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் அடுக்கி வைத்த அமைப்பை பற்றி கேள்வி கேட்டு கொண்டிருக்க,
மற்ற வீரர்கள் கருமார் புலத்தின் நாலாபுறமும் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் கருமார் பெண்களின் நடை உடை பாவனைகளை உற்று கவனித்து கொண்டும் இருந்தார்கள். அந்த தலைவனை பின்தொடர்வதை விட இந்த வீரர்களுக்கு அருகே போய் நின்று கொண்டால் ஏதேனும் அவர்கள் பேசுவது கேட்கும் என்று அந்த பெண் திசை மாறினாள். வீரர்களுக்கு அருகே போய் நின்று கொண்டாள். இன்று இரவே தஞ்சையில் நுழைந்து விடுவார் என்று நினைக்கிறாயா? ஆமாம், இன்று இரவே நுழைந்து விடுவார். கருமார் குலத்தில் எதற்காக இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார்? இந்த இடமும் தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற கருந்தட்டாங்குடியும் வெகு சீக்கிரம் பிரபல்யம் அடைய போகின்றன என்று திருவொற்றியூரில் இருந்தபோது அவர் எனக்கு சொன்னதான ஞாபகம். கோயிலுக்கான வேலைகளை அவர்கள் செய்து முடித்ததும் இன்னொரு மிகப்பெரிய படையெடுப்புக்கான ஆயத்தங்கள் அவர்கள் செய்வதற்கு உண்டான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று பேசியதாகவும் ஞாபகம். கருந்தட்டாங்குடி கருமார்களை விட குடந்தையின் இந்த காவிரி கரையோர கருமார்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள். கூர்மையான முனையுள்ள மெல்லிய அம்புகளை செய்வதில் கை தேர்ந்தவர்கள். காவிரி கரை பிரம்பு, வைரம் பாய்ந்த மூங்கில் என்று பல்வேறு விஷயங்கள் இவர்களுக்கு துணை இருக்கின்றன. லட்சக்கணக்கில் அம்புகள் செய்து பார வண்டிகளில் ஏற்றி திருவொற்றியூர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அருகே போய் கத்தியும் ஈட்டியும் வைத்து சண்டையிடுவதை விட தொலைவில் நின்று இடையராது அம்பை எய்து தீப்பந்தம் எரிந்து எதிரியை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம். மேலும் கடற்பயணம் செய்ய வேண்டும் என்பதும் ஆசை. அப்படி கடற்பயணம் செய்ய வேண்டும் என்றால் வில்லும் அம்பும் தான் எதிரியை அழிப்பதற்கு எளிதான வழி. ஆமாம், குடந்தை கருமார் புலம் நம்முடைய ராஜேந்திரருக்கு மிகப்பெரிய விஷயம். ஷ், பேர் சொல்லாதே. எத்தனை முறை சொல்வது உனக்கு? யாரேனும் கேட்டு தொலைக்கப் போகிறார்கள். ஒருவன் அதட்டினான். யாரப்பா கேட்பார்கள்? கேட்பதற்கு அருகே யார் இருக்கிறார்கள்? இதோ இந்த பெண்ணை தவிர. அவள் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தால் மிகுந்த அப்பாவித்தனத்தை கண்களில் காட்டினாள். ராஜேந்திரரா? இவர்தான் ராஜேந்திரரா? கன நேரம் அவள் கண்கள் ஒளி பெற்றன. மறுபடியும் சாதாரணமாயின. அவளுடைய பெண் பிள்ளையும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு பலகார பாத்திரத்துடன் ஓடி வந்தது. பையனும் புட்டுப்பானையுடன் அருகே வந்தான். அவள் பையனை மெல்ல நகர்த்தி கொண்டு போனாள். போய் அதிகாரச்சியிடம் கடற்புலி வந்திருக்கிறது, குடந்தை கருமார் புலத்தை சுற்றி கொண்டிருக்கிறது என்று தெரிவி என்று சொன்னாள். அதிகாரச்சி எங்கிருப்பாள் என்று தெரியுமா? திருச்சத்தி முற்றத்துக்கு அருகே இருக்கிறது அவளுடைய வீடு. எனவே இங்கிருந்து நீ ஓடி போய் சொன்னால்தான் முடியும். எந்த இடத்திலும் நிற்காமல் வேறு எவரிடமும் ஏதும் சொல்லாமல் விரைவாக நீ ஓடி போய் சொல்லிவிட்டு வா. அந்த பையன் சட்டிகளை கொடுத்துவிட்டு மெல்ல கருமார் புலத்தை விட்டு நடந்து போனான். பிறகு திபு திபுவென்று ஓடத் துவங்கினான். அவள் பாத்திரத்துடன் இளவரசர் ராஜேந்திரருக்கு அருகே போய் நின்று திறந்தாள். தேன்குழல் வாங்கிக் கொள்கிறீர்களா? அதிரசம் வெள்ளப்புட்டும் இருக்கிறது, வேண்டுமா? ஒரு கை புட்டு 1 காசு, 3 காசுக்கு 3 அதிரசம் 5 தேன்குழல் என்றாள். வேண்டாம் என்று இளவரசர் சொல்லிவிட்டு ராட்டினங்களை உற்று பார்க்க அங்குள்ள குழந்தைகள் ஆவலோடு பாத்திரத்தையே பார்ப்பதை பார்த்துவிட்டார். உன் பாத்திரத்தில் இருக்கின்ற பலகாரங்களுக்கு என்ன விலை? 10 காசு இருக்கும். ஏன், மொத்தமும் வாங்கிக் கொள்கிறீர்களா? ஆவலோடு கேட்டாள். சரி, கொடு. அவர் அந்த வீரனுக்கு கண் காட்ட அந்த வீரன் 10 காசுகள் எடுத்து அவளிடம் நீட்டினான். அவள் பாத்திரத்தை இளவரசர் முன்பு வைத்தாள். இளவரசர் குனிந்து தேன்குழலை பார்த்தார். மெல்ல எடுத்தார். சிவந்த நிறத்தில் இருந்த தேன்குழலை பார்த்ததும் கடித்து சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஒன்றை எடுத்து கடித்து சுவைத்தார். மற்ற வீரர்களும் அருகே வந்தார்கள். எடுத்து கொள்ளட்டுமா என்று அவரை கேட்டார்கள். என்று சொல்ல அவர்களும் கை வைத்தார்கள். வீரர்கள் எடுத்துக்கொண்டதும் பாத்திரத்தை எடுத்து அங்குள்ள குழந்தைகளிடம் நீட்டினார். குழந்தைகள் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டனர். வயதான கிழவர்கள் கை நீட்டி குழந்தைகளிடமிருந்து வாங்கி கொண்டார்கள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரம் காலியாகினது. ரொம்ப ருசி, ரொம்ப ருசி. இன்னமும் தேன்குழல் இருக்கிறதா? இளவரசர் ஆவலாக கேட்டார். இல்லையே, சுட்டதெல்லாம் கொண்டு வந்து விட்டேனே, நாளைக்கு கொண்டு வரட்டுமா? பலகாரக்காரி ஆவலுடன் கேட்டாள். வேண்டாம், ருசியாக இருந்தது, அதனால் கேட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் வருகிற போது உன்னை தேடி உன்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக இளவரசருடைய கவனம் அம்புகள் மீது சென்றது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 108. ஏன் அம்புகள் தயாரிப்பதில்லை? யாரும் கேட்பதில்லை என்றால் அறவே நிறுத்திவிட்டீர்களா? வேடுவர்களுக்கு மட்டும் 100, 150 அம்புகள் தருகின்றோம். படை வீரர்கள் என்று எவரும் வாங்குவதே இல்லையா? படையெடுப்பே இல்லை, எங்கிருந்து படை வீரர்கள் வாங்குவார்கள்? தஞ்சைக்கு அத்தனை மறவர்களும் திரும்பி விட்டார்களா? இல்லையே,
வெளியூரில் இருக்கின்ற மறவர்களுக்கு ஆயுதம் போக வேண்டாமா? ஆங்காங்கே கருமார்களை வைத்து தயார் செய்து கொள்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அம்புகளுக்கு இங்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அம்புகள் வைத்து செய்கின்ற யுத்தம் எதுவும் இல்லை என்றும் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆமாம், இப்போதைக்கு அவ்விதம் எதுவும் இல்லைதான். ஆனால் இனிமேல் இருக்கும். அம்புகள் செய்வதை மறந்து விடாதீர்கள். இல்லை, அதிகம் அம்புகள் செய்து சேர்த்து வைத்தால் ஈரம் பட்டு உளுத்து போய்விடக்கூடும். அம்புகளின் வலிமையும் குறைந்துவிடும். அதனால் பிரம்புகளை காய வைத்து குடிசையில் அடுக்கி வைத்து விடுவோம். அம்புகளாக செய்வதில் சிரமம் இருக்காது. அம்புகளாக செய்துவிட்டால் நாங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. உடனேயே வெளியே அனுப்புவதுதான் நல்லது. ஏன் அப்படி செய்கிறீர்கள்? இல்லையெனில் இங்குள்ள இளைஞர்கள் அதை எடுத்து வில் தொடுத்து ஒருவர் மீது ஒருவர் எய்து கொள்ள சில சமயம் விபரீதங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. எனக்கு புரிகிறது. ஆயினும் வடக்கே திருவொற்றியூரிலிருந்து உங்களுக்கு அம்பு செய்வதற்கு உத்தரவு வரும். யார்? இளவரசர் ராஜேந்திரரா? திருவொற்றியூரில் ராஜேந்திரர் இருக்கிறார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டதே. ராஜேந்திரரிடமிருந்து உத்தரவு வராது, அவருடைய சேனாதிபதிகளிடமிருந்து வரும். எனவே சில 1000 அம்புகளை நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள் தயாரித்து வைக்கலாம். நல்ல நாள் பார்த்து வேலையை ஆரம்பித்து விடுங்கள். உங்களிடம் இருக்கும் சிறந்த அம்புகளை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி வில் எடுத்து வரச் செய்து அம்புகளை சோதித்து பார்த்து வில்லில் தொடுத்து உயரே எரிந்தும் மரங்களை துளைத்தும் நுனிக்கிளைகளை துரித்தும் வித்தை செய்து காட்டினார். அம்பின் பின்பகுதியில் ஒரு சான் நீளத்துக்கு இறகு வைப்பது நல்லது. ஒரு சில அம்புகளில் 4 விரக்கடைகள் இறகு வைப்பது நல்லது. ஒரு சான் அம்பு வைத்தால் அருகில் இருக்கின்ற இலக்குகளை இந்த அம்பு கடுமையாக தாக்கும். தொலை தூரமுள்ள இலக்குகளை 4 விரற்கடை இறகு இருக்கின்ற அம்புகள் தாக்கும். பிரம்பிலிருந்து எஃகு விலகி இல்லாமல் பிரம்பின் நுனிக்குள் வெகு சின்னதாக கூம்பாக வைக்க முடியுமா என்று பாருங்கள். அந்த மாதிரி அம்பை குடமலை நாட்டின் வேடுவர்களிடம் பார்த்திருக்கிறேன். அம்புகளின் நுனியில் அணிந்து கொள்ள சிறிய கூம்பு தொப்பி போல ஒரு இரும்பு வடிவத்தை மிக அழுத்தமாக பிரம்பிலே சொருகி விடுகிறார்கள். காற்றை எதிர்த்து கிழித்து போகின்ற அவசியம் அம்புக்கு இல்லாமல் வெகு தூரம் அந்த அம்பு போகிறது என்று அவர் மண்ணில் படம் வரைந்து காட்ட கருமார்கள் சுற்றி நின்று புரிந்து கொண்டார்கள். ஒரு தாமிர தகட்டை அப்படி வளைத்து ஒருவன் பிரம்புக்குள் அழுத்தி காட்ட அந்த அம்பு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் வளைத்து இழுக்க அம்பு வெகு தூரம் போய் காவிரி நீரில் விழுந்தது. மிக அருமையாக வேலை செய்திருக்கிறீர்கள். சொன்னவுடன் புரிந்து கொள்கிறீர்கள். குடந்தை கருமார்கள் பற்றிய பெருமை வெகு தூரம் வரை பரவி இருக்கிறது. இளவரசர் ராஜேந்திரர் வாயார சொல்ல அவர்கள் எல்லோரும் முகம் மலர்ந்தார்கள். இளவரசருக்கு எங்கள் அன்பை சொல்லுங்கள். நீங்கள் எப்பொழுது திருவொற்றியூருக்கு போவீர்கள் என்று கேட்டார்கள். இப்பொழுதுதான் பழையாறையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். பிறகு தஞ்சையை நோக்கி பயணம். தஞ்சையில் சிறிது நாள் தங்கி பிற்பாடு திருவொற்றியூருக்கு செல்வேன். போகும் பொழுதும் உங்களை வந்து பார்க்கிறேன். அதற்குள் 1000 அம்புகள் நான் சொன்ன விதமாக தயாரித்து விட முடியுமா என்று கேட்க, நிச்சயம் முடியும் என்று அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் யார் என்று சொல்லவில்லையே? ஒரு இளைஞன் அவரை பார்த்து கேள்வி கேட்டான். நான் ஒரு சேனாதிபதி. உங்கள் பெயர் என்ன? அது ஒன்றும் முக்கியமில்லை. நான் பெரிய ஆள் இல்லை. ஆயுதங்களை உற்று பார்த்து வாங்குவதற்கு எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்றுதான் என்னை இளவரசர் இந்த பக்கம் அனுப்பி இருக்கிறார். இவர்களுக்கு ஏதாவது முன்பணம் கொடுங்கள் என்று வீரர்களை பார்த்து சொல்ல ஒரு பை நிறைய பொற்களஞ்சுகள் கொடுக்கப்பட்டன. அடடே, இவ்வளவு காசு எதற்கு? 1000 அம்புகளுக்கு மேலேயே காசு கொடுத்திருக்கிறீர்களே. 1000 அம்புகளோடு நின்று விடாது, அதற்கு மேலும் தேவைப்படும். எனவே பொற்காசுகளை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு அழகாக தீர்த்து கொள்ளலாம். அவர் கட்டளையிட்டு விட்டு குதிரை ஏறப்போனார். உங்கள் பெயரை சொல்லாமலேயே போகிறீர்களே, அப்படி என்ன ரகசியமான பெயரா? அவர் பெயர் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டுமா? சேரியின் விளிம்பிலிருந்து ஒரு குரல் கேட்டது. அதிகாரச்சி வனமுடையால் குதிரை மீது உட்கார்ந்திருந்தாள். அவள் ராஜேந்திரரை பார்த்து மெல்ல சிரித்தாள். ராஜேந்திரருக்கு அவள் யார் என்று புரிந்தது. நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது எவரும் இல்லை, சோழ தேசத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், விடி விளக்கு, உதயசூரியன், சோழ பேரரசை கங்கை வரை பரப்ப போகின்ற மாமன்னர், நாளைய சோழ தேசத்தின் சக்கரவர்த்தி, இன்றைய சோழ தேசத்தின் இளவரசர் ராஜேந்திரர் என்று உரக்க சொல்ல வீரர்கள் எழுந்து நின்றார்கள். கருமார்கள் நிலம் படிய விழுந்து வணங்கி எழுந்தார்கள். இளவரசர் காலை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டார்கள். கைகளை பற்றி சிரசில் வைத்து கொண்டார்கள். என்னையா இது, இப்படி வந்துவிட்டு போகிறீர்களே, இது நியாயமா? ஒரு கிழவன் புலம்ப துவங்கினான்.
ஓடிப்போய் இளவரசருடைய கைகளை பற்றி கொண்டான். உங்களை எந்த வரவேற்பும் இல்லாமல் மிக சாதாரணமாக நடத்தினோமே, நன்றாக இருக்கிறது. ஒரு கருமார் குலத்தில் வந்து எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல், எந்த உபச்சாரமும் பெறாமல், எந்த வாழ்த்தும் பெறாமல் நீங்கள் வெளியேறலாமா? நல்ல வேளை, வனமுடையால் காப்பாற்றினால். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்ல கொம்புகள் ஊதப்பட்டன. முரசு அறியப்பட்டது. கருமார்ச்சேரியின் தொலைவில் இருந்தவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள். இளவரசருக்கு இடுப்பு உயர மிக நீளமான பட்டாக்கத்தியை அவர்கள் பரிசளித்தார்கள். இது இடுப்பில் அணிந்து கொள்கின்ற வாள் அல்ல, முதுகில் அணிந்து கொள்கிறது என்று எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டினார்கள். நான் வருவது உனக்கு எப்படி தெரிந்தது வனமுடையாள்? இளவரசர் கேட்டார். நான் இங்கு ஆள் வைத்திருக்கிறேன். உங்கள் வருகை இங்குள்ள ஆளால் எங்களுக்கு சொல்லப்பட்டது. கருமார்புலம் சட்டென்று கூர்மையாகியது. யார் அந்த ஆள் என்று ஒருவரையொருவர் கண்களால் வினவிக் கொண்டனர். பலகாரக்காரி என்பது புரிந்து போயிற்று. கருமார்கள் லேசாக கோபமானார்கள். வனமுடையாளை எரிச்சலோடு பார்த்தார்கள். கருமார்களில் வயதானவர்கள் கைகூப்பி கண்களில் நீர் பனிக்க உதடு துடிக்க இளவரசர் இளவரசர் என்று பிதற்றிக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் வேகமாக குலவையிட்டார்கள். அருகே வந்து நின்று புடவையால் தோளை போர்த்தி கொண்டு கை கூப்பியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அரச மரத்து சிறு மேடையில் ஏறி நின்று சகலரையும் கனிவோடு ராஜேந்திரர் பார்த்து கொண்டிருந்தார். இதுவரை எந்த சோழ அரசரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. அருகே நின்ற தன்னுடைய அந்தரங்க படை வீரனின் தோளை பிடித்து இழுத்து காதோரம் கிசுகிசுத்தார். அவன் திரும்ப விழி விரித்து அவரையே பார்த்தான். பிறகு சரி என்று தலையசைத்தான். இன்னொரு வீரனிடம் தனக்கு சொல்லப்பட்டதை சொன்னான். 2 வீரர்களும் வேகமாக எதிரே இருந்த கூட்டத்தை மெல்ல நகர்த்தி வரிசையாகுங்கள் வரிசையாகுங்கள் என்று உத்தரவிட்டனர். பெரியவர்களை முன்னே கொண்டு வந்து வரிசையாக நிற்க வைத்தார்கள். வாலிபர்களை அதற்கு பிறகு நிற்கச் சொன்னார்கள். அதற்கு பிறகு பெண்களையும் குழந்தைகளையும் நிற்க வைத்தார்கள். ஊருக்கு பெரியவர் யார் என்று விசாரித்து எதிரே கொண்டு வந்தார்கள். கருமார் கிராமத்தில் உள்ள காளி கோயிலில் இருந்து பூசாரி ஓடி வந்தார். அவர் கையில் மிக பெரிய மல்லி மாலை இருந்தது. செண்பக மொட்டுக்களால் செய்த வட்டம் இருந்தது. காளியினுடைய நெற்றியிலே சாத்திய மஞ்சளும் குங்குமமும் இருந்தன. அதனை எடுத்துக்கொண்டு ஓடி வர பூசாரியின் கையில் இருந்த பிரசாதங்கள் பெரியவரிடம் மாறின. பெரியவர் மாலையை ராஜேந்திரரின் கழுத்தில் போட்டார். மஞ்சளை எடுத்து நெற்றி பொட்டாக இட்டு மார்பிலும் தடவி குங்குமமிட்டார். பூசாரி உடுக்கையை வேகமாக முழக்கினான். ராஜேந்திரரை சுற்றியுள்ள பேய்களெல்லாம் ஓடிவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேகமாக உடுக்கடித்தான். அவர் மீது பட்ட திருஷ்டியெல்லாம் போக வேண்டும் என்று சொல்லி சொல்லி உடுக்கடித்தான். மறுபடியும் பெண்கள் குலவையிட்டார்கள். மெல்ல பூசாரியை வீரர்கள் விலக்க ராஜேந்திரர் மேடையை விட்டு கீழ் இறங்கினார். எதிரே நின்ற பெரியவரை கைகள் விரித்து ஆற தழுவிக்கொண்டார். இறுக்கி அணைத்து கொண்டார். ஜனங்கள் ஒரு சின்ன பயத்திலும் கலவரத்திலும் கத்தினார்கள். எந்த அரசரும் கருமாரை இப்படி இறுக்கி அணைத்து கொள்வதில்லை. கருமார்கள் 4வது வர்ணம். அவர்களிடம் நெருங்கி நின்று பேசுவதில்லை. ஒரு கோல் தூரத்தில் நிற்க வைத்துத்தான் பேச வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அந்தணர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அந்தணர்கள் அப்படி பேசுவதால் சத்திரியர்களும் வைசியர்களும் அப்படியே தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதுதான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெரிய மனிதர் வந்து நின்று ஆற கருமாரை தழுவிக்கொள்கிறார். இருக்க அணைக்கப்பட்ட பெரியவர் திகைத்து போய் பயந்து போய் கூப்பிய கை பிரிக்காமல் இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தார். இளவரசர் அடுத்த ஆள் நோக்கி நகர்ந்தார். அவரையும் தழுவிக்கொண்டார். இன்னும் நகர்ந்தார். 3வது ஆளையும் தழுவிக்கொண்டார். ஒவ்வொரு ஆளாக தொட்டு தடவி தழுவி கொண்டு அவர்கள் சிலரின் கைகளை கண்களில் ஒற்றிக்கொண்டு, சிலர் கன்னத்தை வருடி, சிலர் தலையை கலைத்து சந்தோஷமாக எல்லோருடனும் சின்ன சின்ன உரையாடல்களை நிகழ்த்தியபடியே போனார். பெண்களின் விரல்களை பிடித்து கண்ணில் ஒற்றிக்கொண்டார். இளம் பெண்களின் மூக்கை நிமிண்டினார். பருவத்துக்கு வராத சிறிய பெண் குழந்தைகளை அணைத்து கொண்டார். உன் பெயர் என்ன என்றார். எப்பொழுது கல்யாணம் என்று விசாரித்தார். அவர்கள் வெட்கப்பட கேலி செய்தார். கூட்டம் பெரியதாக சிரிக்க அவர்கள் தலையை தடவி ஆசிர்வாதம் செய்தார். கிழவிகளுக்கும் சிறுவர்களுக்கும் இதே விதமான மரியாதை நடந்தது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் கொண்ட அந்த கிராமத்தினுடைய மக்கள் அனைவரோடும் அவர் நெருங்கி நின்றார். ஏன் கிராமம் இவ்வளவு நசநசப்பாக இருக்கிறது என்று கேட்டார். இல்லை, இது இரும்பு காய்ச்சி அணைத்த தண்ணீர் என்றனர். இந்த நீர் ஓடுவதற்கு சரியான வழி இல்லையா? இருக்கிறது. அந்த வழியை தூர் எடுத்து சரி செய்ய வேண்டும். ஏன் செய்யவில்லை?
இந்த வேலையே எங்களுக்கு சரியாக இருக்கிறது. கிராமத்தை கவனிக்க பொழுது இல்லை. உங்கள் ஊரில் 3 பேர் வருடா வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிராமத்தின் மேன்மையை கவனிக்கும்படியாக விட்டுவிடக்கூடாதா? எல்லோரும் இரும்பு வேலைதான் செய்தாக வேண்டுமா? இளவரசே, பெண்கள் உட்பட இரும்பு வேலை செய்தால் ஒழிய, குழந்தைகள் உட்பட உலையில் உட்கார்ந்தால் ஒழிய நீங்கள் கேட்கின்ற அம்புகளும் வாட்களும் செய்யவே முடியாது. இங்குள்ள ஆட்கள் தொகையை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாங்கள் ஆயுதங்கள் செய்திருக்கிறோம். ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் உழைத்திருக்கிறோம். நீங்கள் ஜெயித்த போர்க்களத்திலிருந்து எதிரிகளுடைய வாட்களும் கேடயங்களும் இரும்பு லட்சணை பொருந்திய பட்டயங்களையும் இதோ இங்கு கொண்டு வந்து குவித்திருக்கிறோம். இவைகள் துரு பிடிப்பதற்கு முன்பு உருக்கி மறுபடியும் நமது தேசத்து வாட்களாக, நமது தேசத்து முத்திரை பட்டயங்களாக செய்யப்பட வேண்டும். பழைய இரும்பினை மட்டும் உருக்கினால் கலவை கெட்டியாக இருக்கும். எங்களில் 20 பேர் புதிய உருக்கு தேடி போயிருக்கிறார்கள். வண்டி வண்டியாக புதிய உருக்கு சலித்து கொண்டு வருவார்கள். அந்த உருக்கும் போட்டால்தான் நல்ல ஆயுதங்கள் செய்ய முடியும். அவர்கள் படுகின்ற கஷ்டம் சாதாரணமானதல்ல. அந்த தாது உலோகம் வராது போனால் புதிய உருக்கு செய்யவே முடியாது. உடம்பெல்லாம் கரியாக, மண்ணாக, விரலெல்லாம் அழுக்காக, பிசாசு போல வந்து நிற்கிறவர்கள் பாடு மிகவும் வேதனையானது. அவர்களுக்கு எந்த சலுகையும் நாங்கள் கொடுப்பதில்லை. அரசாங்கமும் செய்வதில்லை. யாரிடம் இதை சொல்வது என்றும் தெரியவில்லை. நீங்கள் வந்து கட்டி தழுவி கொண்டதால் எங்களை மீறி உங்களிடம் சொல்கிறோம். சில வாலிபர்கள் மாறி மாறி பேசினார்கள். இப்படி இருக்கையில் எங்களுடைய வீட்டை பராமரிப்பதும் கவனித்து கொள்வதும் எப்படி நடக்கும்? ஒரு 10 நாள் 15 நாள் மழை பெய்யும். பிறகு எல்லாம் வெயில் நாள்தான் என்பதால் இந்த வீடுகள் தாக்கு பிடிக்கின்றன. மழை நாளில் காளி கோயிலில் போய் ஒண்டிக் கொள்கிறோமே தவிர இங்கு உட்காரவே முடியாது என்றனர். மறுபடியும் இதுவரை எந்த அரசனும் செய்யாத ஒரு காரியத்தை இளவரசர் செய்தார். சட்டென்று ஒரு குடிசைக்குள் போய் நின்றார். கூட்டம் திகைத்து ஆ என்று கத்தியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.